வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 6 to 12 months பேபிஸ்க்கான குயிக் லஞ்ச் ரெசிபி ஒரு 2 minutesல டக்குன்னு செய்தரலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இது கொழுகொழுன்னு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 6 to 12 months பேபிஸ்க்கான வெயிட் கெய்னிங் லஞ்ச் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு நேந்திர பனானா எடுத்திருக்கேன். இதை இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் அதிகம், அதே மாதிரி குழந்தைங்களுக்கான ஃபைபரும் ரொம்ப அதிகம். சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வேக வச்ச பின்னாடி பாருங்கள், இது ஆவியில் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இதிலிருந்து ஒரு 2 துண்டை எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம சமைச்சு வச்ச சாதம் இருக்குது இல்லைங்களா, அது 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்திட்டு இது கூட ஃபார்முலா மில்க் இல்லைனா பிரெஸ்ட் மில்க், குழந்தைங்க பசும்பால் குடிக்கிற குழந்தைங்க அப்படின்னா கொஞ்சம் பசும்பால், அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இன்னும் நல்லா குழந்தைக்கு வெயிட் போடுறதுக்காகவும் ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஸ்டொமக் ஃபில்லிங்கான நல்லா கொழுகொழுன்னு வெயிட் போடக்கூடிய லஞ்ச் ரெசிபி டக்குன்னு 2 minutesல ரெடி ஆகிருச்சு. இது கூட டேஸ்ட்டுக்கு நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அந்த நேந்திர பனானாவே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். குழந்தைங்க வயிறு நிறைய நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.